ஹாய் ஹலோ டெகிரிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு அன்ஷாத் தானே பார்க்க போகிறோம். அன்ஷாத் நீ வந்து செகண்ட் ஒய்ஃப் தான். ஜேகே வந்து இதில் ப்ரொஃபஸர் தான். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என் வாய்ஸ் கூட ஒரு மாதிரியாக இருக்கும். தூங்கி ஏஞ்சிக்கையிட நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்று எதுவுமே தேவலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே கிளாஸே அப்படி பரபரப்பாக யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. வருது நம்ம ஜேகே தான். அவனை சைட் அடிக்கிறதுக்காவது இந்த கிளாஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஜேகேக்காக. ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸில் என்ட்ரு ஆகுறான். அப்படியே பார்க்குறதுக்கு செம்ம மேன்லியா கண்ணாடிலாம் போட்டு இருக்கோம். எல்லாரும் அவனை பார்த்து வாயை பழந்து ஜொல்ல ஊற்ற நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ரசிக்கிறீங்க. இந்த கிளாஸுக்கு எத்தனை ப்ரொஃபஸர் வராரு, ஆனால் இந்த சார் மாதிரி யாருமே இல்லை. எப்படி பாடம் நடத்துகிறாரு அப்படி எந்த அளவுக்கு புரியுது. யாரோ உனக்கும் அப்படி தானே இருக்கு? ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான். தயங்க் சாரோட நல்லா தான் கிளாஸ் எடுப்பார். ஆமாம்ல, நீ தயங்க் சார் ஆளுல்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. தயங்க் சாரோட நல்லா நடத்துவாருன்னு தான் சொன்னேன். ஆமாம்மா, அவரும் நல்லா தான் நடத்துவார். இந்த விஷயத்தில் உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம். நீ தயங்க் சாரை சைட் அடி, நான் அவரை பார்க்க மாட்டேன். நான் ஜேகே சாரை சைட் அடிக்கிறேன், ஆனால் நீ இவரை பார்க்காத. இந்த கிளாஸை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கு, ஆனால் நம்ம ஒருத்தருக்கு லாயலாக இருக்கணும்ல. நான் ஜேகே சாரை சைட் அடிக்கிறேன், நீ தயங்க் சாரை மட்டும் சைட் அடி. ஆமாம், ஏன் அதுதான் நானும் சொல்ல நினச்சேன். நீ தயங்க் சாரை பார்க்காத, நீ ஜேகே சாரை பார்க்காத. ஸோ இப்படியே பேசிக்கிட்டே அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் பேக்கில் ஃப்ரண்ட்டில் அவன் ஹேரு, அவன் ஐயி, அப்படியே எல்லாரும் அவனை இன்ச்சு பை இன்ச்சாக ரசிக்க நீங்கள் அவன் கண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா கோலி கொண்டு கண்ணாட்டம் வச்சுக்கிட்டு உருட்டி பார்க்க, அப்பா எப்படி பார்க்குறாரு. இப்படி பாடுறதுக்கே நான் அவர்கிட்ட அடிமை ஆயிட்டேன். என்னை பார்க்குறாரான்னு பாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு. கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் எப்படி நீ கலெக்ட் பண்ணுறது? எனக்கு தெரியலை எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்ட்டு. இந்த கிளாஸில் அதுவும் இவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் நல்லா தான் படிக்கிறாங்க. நீயே பாரு, 50க்கு மேலே தானே எடுக்கிற. ஆமாம், என்ன பண்ணுறது, இந்த சார்கிட்ட மட்டும் நான் திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் எதெல்லாம் ஃபெயில் ஆனாலும் இந்த சப்ஜெக்டில், அதுவும் ஜேகே சார் சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடுறது. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சவ. ஏன்டி அப்படி சொல்கிற? இல்லை, ஸ்டூடெண்ட் லவ் ஒத்து வராதில்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். சைட் அடிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. ஆமாம், கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவங்கள நோட் பண்ணிவிட்டு, ஏன் என்ன சார், என் கேபினில் புக் இருக்குது, போய் எடுத்துட்டு வா. அங்கே கேபின்லையா சார்? ஆமாம், ஏன் சரி சார்ன்ட்டு குடுகுடுன்னு நீங்கள் அவன் கேபினுக்கு போவ. அவன் எப்போவும் ஒரு பெண்ணை வச்சு கடிச்சிட்டு இருப்பான். அந்த பெண்ணை எடுத்து பார்க்குறீங்க, அவன் பல் வச்சிருக்கு. அப்படியே நீங்களும் கடித்து பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அவன் வைப் பண்ண அந்த டிஷ்யூ இருக்குது, அதை நல்லா இன்ஹேல் பண்ணி பார்க்குறீங்க. அவன் ஸ்மெல்லு, எனக்கு இதெல்லாம் பொக்கிஷம். என்னதான் சொல்கிறது, எனக்கு இதுவே போதும். அப்படியே அந்த டிஷ்யூலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஒரு சாக்லேட் தின்றுப்பாங்க, பாதி கடிச்சிட்டு பாதி வச்சுருப்பான். அதையும் எடுத்து பார்க்குறீங்க. இது ஜேகே சார் பைட் பண்ணதா? சாப்பிட்லாமா? ஐயோ, ஏன் என்ன பண்ணிகிட்டு இருக்க? புக்கு எடுத்துகிட்டு வர சொன்னார். நீ என்னடி பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? அப்படியே உங்கள் மைண்ட் மானங்கிட்டத்தனமாக உங்கள்கிட்ட பேச இருந்தாலும் மனசு கேட்கல. கை வர ஆட்டோமேட்டிக்காக அந்த சாக்லேட் எடுக்க. சரி, சாப்பிட்டா என்ன தப்பு, நல்லாயிருக்கும். ஜேகே சார் பைட் பண்ணதாச்சு, அவர் கூட வாழை தான் கொடுத்து வைக்கல. இதாவது நெக்ஸ்ட் டைம்லாம் கிடைக்காது, இது ரொம்ப ரேருன்ட்டு அப்படியே வாயில் போட்டுக்கிறீங்க. அப்படி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். அப்படியே அதை சாப்பிட்டுட்டே புக்கை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. பேனாவை திருட்டிக்கிட்டீங்க, அவன் டிஷ்யூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் அவன் என்னென்னதெல்லாம் கையில் வச்சுருப்பானோ அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அவங்க கிளாஸுக்கும் வந்து அந்த புக்கையும் கொடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. யாரைக்கிட்ட சொல்ல அல்ப மாதிரி பண்ணியிருக்கடி. அந்த முட்டையை என்கிட்ட கேட்டிருந்தா வாங்கி தந்திருக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ வாங்கி கொடுக்குற முட்டையும் அவர் கடிச்சு வச்சதும் ஒன்றாகுமா? அது ரேரடி, பொக்கிஷம், நெக்ஸ்ட் டைம்லாம் கிடைக்காது. அதான் எடுத்து சாப்பிட்டேன். என்ன டேஸ்ட்டு தெரியுமா?
அவர் பல்லு பட்டதுனாலேயும் என்னவோ தெரியலை, அப்படி தான் இருந்துச்சு. ஐயன், நீ சீரியஸாக பேசுறியா? அவர் உண்மையாக சைட் அடிக்கிறியா? என்னடி சைட்டில் உண்மை பொய்யின்ட்டு? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் சொல்ல முடியாது. இவர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், என்னோடய ஃபஸ்ட்டு காதல், என்றைக்குமே அழியாது. நான் இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராகும் போது நான் ஒரு ஆளை பார்த்து ஃபால் ஆகுன்னு சொன்னேன்ல, அதான் ஃபஸ்ட் இயர் பூராவே புலம்பிட்டு இருந்தேடி. அப்போ இவர் தான் ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியாது. இவரை பார்த்து தான் மலையில் நனைஞ்சிக்கிட்டு அவர் ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு அவரோட லுக் அப்பயே நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அப்போ ஃபாலோ ஆனேன். தேடிக்கிட்டே இருந்தேன் ஒரு வருஷம். ஆனால் அவர் ப்ரொஃபஸர்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ஸ்டூடெண்ட் நினச்சேன். இந்த இயர் வந்ததுக்கப்புறம் தான் நான் அங்கேயும் இவரை பார்த்தேனே. அதுவும் ப்ரொஃபஸரா, என் கிளாஸ்க்கு கெமிஸ்ட்ரி சாராக இருக்காரு. மிஸ் பண்ணுவேனா? கண்டிப்பாக சைட் அடிப்பேன். எனக்கும் அவருக்கும் ஏஜ் ஒத்து வராது தான். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கேன். மேரேஜ் ஆயிடுச்சின்னு வர சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. நான் லவ் பண்ணுறேன், அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் இவர் மட்டும்தான். என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? உனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு தயங் சார் மேலே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது ஃபீலிங்லாம் சொல்ல முடியாது. அவரை பிடிக்கும், அவ்வளோதான். அதே தான், எனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு இவர் ஓவராக பிடிக்கும், அவ்வளோதான். உண்மையாக அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி? அப்படி தான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே ஜெனி இருக்காங்கல்ல, ஆமாம், எப்போ பார்த்தாலும் இவர் பின்னாடி சுத்தமே. இவர் பின்னாடி இல்லை, ஆள் பின்னாடி. ஆமாண்டி. இப்போ ஏன் ஆள் பின்னாடி தாண்டி சுற்றுறாங்க தெரியுதில்ல? இந்த ஒரு ரீசனுக்காக தான். சாரோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது சார் சொன்னாராம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். இவர் எனக்கு இல்லைன்னு தெரியும், ஆனால் நான் இவரை லவ் பண்ணுறேன். சொன்னால் மட்டும்தான் லவ்வா? என் லவ் இவர் தான், நான் சொல்லிக்க மாட்டேன். என் மனசு ஃபுல்லாக இவர் தான் இருக்காரு. இப்படியே நீங்கள் சொல்லிட்டே இந்த கிளாஸை பார்க்க ஜேக் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நம்மளுக்கு பிடிச்சவங்க திடீர்னு நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணா அந்த ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லைல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் ஜேக்கே அந்த ஸ்மைலை பார்த்து அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ அழகாக போகுது. அப்படியே காலேஜும் ஆஃப் ஆகுது, நீங்களாம் வீட்டுக்கு வரீங்க. கெமிஸ்ட்ரி மட்டும்தாங்க ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி படிப்பீங்க. ஒவ்வொரு வழியும் நீங்கள் படிக்கும் போது ஜேக்கி சொல்லி கொடுக்குறான்ல, அவனோட ஞாபகம்தான் சொல்லாத காதல். அப்படியே உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக அழகாக நீங்கள் ஒரு வேர்ல்டில் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இப்போ அவன் வீட்டில் இருக்கான். அவன் ஒய்ஃபுக்கு இவனுக்கு அடிக்கடி ஏதோ ப்ராப்ளம் ஆகும் போல் இருக்குது. ஸோ இப்போ தனியாக ஒரு ரூமில் படுத்துட்டு இருக்கான். ஜேக்கி, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? வேணாண்டி, இந்த விஷயத்தில் சும்மா சும்மா சண்டை போட்டு இருக்காது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதே 7 மாதம் ஆயிடுச்சுல்ல, குழந்தை இப்போ வேணான்னா என்னடி பண்ணுறது? ஜேக்கி, நான் அப்பையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 7 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நானும் ஒர்க் போகணும். சொன்னால் கேளு. இந்த குழந்தைய பெத்தி யார்கிட்டையாவது கொடுத்துடலாம். என் அக்கா குழந்தை கேட்குறா, அவகிட்ட கொடுத்துடலாம். முடியாதுடி, என் குழந்தைய யாருக்கிட்டையும் நான் கொடுக்க முடியாது. நீ என்னை அடிமையாக்குற. நான் உன்னை என்னடி அடிமையாக்குறேன்? நீ என்ன வேணாலும் பண்ண, குழந்தைய யாருக்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான். உனக்கு புரியுது இல்லடி? எனக்கு யாரும் இல்லைன்ட்டு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு இது பெருசாக தெரியலை. இப்போ எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நானும் போனல. என்னை ஏன் நீ அடிமைப்படுத்துகிற? என்னால் உன்னை டிபெண்ட் பண்ணியே இருக்க முடியாது. நான் அப்படி சொல்லடி. குழந்தை பிறக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ போ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். என்னால் முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விட்டேன் அகெயின் எனக்கு கிடைக்காது. சொன்ன கேளு. இந்த குழந்தைய நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். உனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸா? என்னடி பேசிட்டு இருக்க? நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன் ஜேகே. என்னால் முழு மனசா உன் கூட குடும்பம் நடத்த முடியலை. சொல்கிறது புரியுதில்ல? நீ கிட்ட வந்தாலே எனக்கு உன் மேலே பழைய மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் என்னோடய கெரியர் தான். என்னடி பேசுகிற? கெரியர்னா உன் லைஃப்பில் நான் குழந்தை இல்லையாடி? அது ஜேகே, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போயே நம்ம பிரிஞ்சிடலாம். பாருடி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடி. நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேன் ஜேகே. இதில் மட்டும் எனக்கு சைன் பண்ண ப்ளீஸ். உங்ககிட்டேருந்து எனக்கு எதுவும் வேணாம்.
இந்த குழந்தை உனக்கு வேணும்னா நான் நல்லபடியாக பெற்று உன்கிட்டே கொடுத்துட்றேன். அப்போ முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் உனக்கு தான் கஷ்டம். அவன் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, சைன் பண்ணி கொடுத்துட்றான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. அவனுக்கு என் மேலே கோவமா? அவன் எதுவுமே சொல்லாமல் ரூமில் போய் படுத்துக்கிறான், அழுகிறான். அவனுக்குன்னு யாருமே இல்லை. இந்த பொண்ணை அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை லவ் பண்ணிச்சா இல்லையான்னு இப்போ தான் அவனுக்கு புரியுது. சரி, அந்த பொண்ணை ஆசைப்பட்டதே அவன் கொடுத்துட்டான், டிவோர்ஸ். ஆனால் குழந்தை அவனுக்கு வேணும். அதுக்காக அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கா. இருந்தாலும் முடியலங்க. அவனுக்கும் மனசு இருக்குல்ல. அப்படியே அவனும் அழுதுட்டு படுத்துடுறான். இந்த சைடு உங்களுக்கு டேவே ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது. அப்படியே நீங்கள் யாருக்கு தான் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? என்னடி ஆச்சு? தெரியலை, எனக்கு இன்னைக்கு டேவே ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. இன்னைக்கு சண்டே, ஆனாலும் பாரு சந்தோஷமாக இருக்க முடியலை. ஜிக்கி சார் என்ன பண்ணுவார்? நான் அடியே அவர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன செய்கிறாருன்னு போய் சொல்கிறதுக்கு. நானே தயங் சாரை பார்க்க முடியலன்னு கடுப்பில் உட்காந்துருக்கேன். இவ வேற. உனக்கும் அப்படி தான் இருக்கா? ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கும் காலேஜ் வச்சுருக்கலாம் போல இருக்குது. ஆமாம், சண்டே ஏன் தான் லீவ் விடுறாங்கன்னு தெரியலை. ஜிகே சார் பற்றியே தோணுது. இன்னும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஏதாவது கவலைப்படுறாரா? எல்லாம் ஓவரடி, சத்தியமாக எல்லாம் ஓவர். அவரு கவலைப்பட்டா இவளுக்கு இங்கே ஃபீல் ஆகுதா? அப்படி சொல்லலை, எனக்கு ஏதோ தோணுச்சு, அதான் சொன்னேன். யாரா என்னவோ தெரியலை, ஜெக்கி சார் ஞாபகமாகவே இருக்குது. மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைன்னு அவர் ஃபேமிலி லைஃப்பில் போயிட்டாரு. நான் பைத்தியமாகிடுவேணும்னு தோணுது. எல்லாம் நீ அப்படி தான் நினைக்கிற. ஆல்ரெடி நீ பைத்தியமாக தான் இருக்க. இதுக்கு மேலே பைத்தியம் ஆவாங்களா என்ன? என்ன யாரா நீ ஏன் கலாய்க்கிற? அப்படி என்னடி? அதான் எல்லாம் தெரியுதுல்ல, உன் புத்திக்கு உடைக்குதில்ல. அப்புறமே இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நான் திங்க் பண்ணுறேன்டி அவளோட மறுக்கணும்ன்ட்டு. ஆனால் என் மனசு அப்படி என்ன லவ் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்ணட்டும்? அன்றைக்கி அவளை திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தான்ல, அதையே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஃபோட்டோவில் அவள் சோகமாக இருக்கிற மாதிரி ஆகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு அழுகடியாக வருது. என்ன செய்கிறது? என்னடி பேசுகிற? ஃபோட்டோவில் சோகமாக இருந்தாரா? ஆமாம், அன்றைக்கி நான் ரெஸ்ட் ரூம் போனேன்ல, அவர் கேபினில் அவர் யாருக்கிட்டே கோமாக பேசிட்டு இருந்தார். ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சேடாக ஒரு ஹேரை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது யதார்த்தமாக சும்மா தான் ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு இதோ அந்த ஃபோட்டோ பார்க்கும் போதெல்லாம் அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு பெயின் ஆகுதுடி. எனக்கு அழுகியாக வருது. ஐயா நீங்கள் பாரு, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காத, ஃப்ரீயாக விடு. வா நம்ம எங்கேயாவது வெளில போகலாம். ஆமாம், நானும் மறக்கணும், ஜேகே சாரை மறக்கணும். அவர் ப்ரொஃபஸர், அவ்வளோதான். எதுக்குன்னு அவரை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணனே தெரியல யாரா. ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரிவா வெளில போகலான்ட்டு அப்படியே நீங்களும் குளிச்சுட்டு கிளம்புறீங்க. அங்கே போய் கூட நீங்கள் ஜேகே பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டேவும் ஓடுது. நெக்ஸ்ட்டு மண்டே காலேஜுக்கு போகிறீங்க. ஒரு பெரிய ஷாக்குங்க. ஜேகே வந்து அவன் வேலையை விட்டுட்டு போயிட்டான்ட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேச அவங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்படியே நீங்களும் அங்கே டிஸ்கில் போய் உட்காடுறீங்க. யாரும் எவ்வளோ உங்களை காம் பண்ணுறா, யாரும் உனக்கு தெரியும் இல்லை. இந்த சாருக்காக தான் நான் இந்த காலேஜுக்கே வரேன். ஆனால் இந்த சார் ஏன் சடனாக போனார்? எதுவுமே சொல்லவே இல்லை, நம்மக்கிட்டலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் போனார்? இவர் ரிசைன் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒரு வேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? ஏன் போனாருன்ட்டு இப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஐயோ ஏன் நீங்கள் பாருடி, அவர் வேலை அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இங்கே பாரு, அழுகாதவன் ஏன் எல்லாம் பார்க்குறாங்க பாரு. ஆஃப் டே கூட அவர் யாரும் நினச்சிட்டு இல்லை. நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? அவங்களும் நானும் ஒன்றா. அவங்க சைட் அடித்தாங்கடி. ஆனால் நான் அப்படி இல்லை, அவருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். உனக்கு தெரியாது, என்னோட ட்ரீமில் ஃபுல்லாக அவர் தான். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை. நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வீட்டுக்கே போகிறேன்ட்டு அப்படி நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டு 2-3 நாளாக இதே மாதிரி தான் திங்க் பண்ணிருக்கீங்க. இங்கே இருப்பானா இங்கே இருப்பானா இங்கே இருப்பானான்ட்டு. வீக்கிட்ட கூட போய் கேட்குறீங்க, அவரே எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் உனக்கு இந்த வேலைங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்டே எதுவுமே கேட்காம ரோடாக தேடிட்டு இருக்கீங்க. அவன் வீட்டை கிடைக்கவே இல்லை. இப்படியே ஒரு 6 மந்த் மாதிரி பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஜிகே உங்களால் மறக்கவே முடியலை. ஒரு டைரியில் அவனை எப்போ பார்த்தீங்களோ, எப்போ நீங்கள் அவனை டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு பைத்தியம் மாதிரி வெளியில் நல்லா இருக்கிறேங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜிகேவை ரொம்ப மிஸ் பண்ணுறது அந்த டைரிக்கு மட்டும் தான் தெரியும். எழுதும் போதெல்லாம்
உங்கள் டிஎஸ்எல்ல ட்ராப் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் அவனை உருகி லவ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே உங்களை நான் பார்க்க முடியாதா சார்? ஒரு வாட்டி சொல்லியிருக்கணுமா? நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட நான் மாறி இருப்பேனா? என்னால் முடியலை, உங்களை விட்டு என்னால் மூவ் ஆக முடியல சார். உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், மறக்கவே முடியல சார். இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சைலண்டாகிட்டீங்க. யாரா கிட்ட கூட சரியாக பேசுகிறதே கிடையாது. இந்த சைடு ஜேகே அவன் குழந்தைய வச்சுட்டு தனியாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அது ஒரு சின்ன கிராமம். அவன் ஐயன் 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. ஒய்ஃப் பிரிஞ்சு போயிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அவன் ஐயானுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டே இருக்கான். ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்டும் இல்லை. குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்காக இப்போ வாழ்கிறாங்கிற மாதிரி இருக்கான். டயங் இப்போ வரான். ஜேகே, என்ன டயம், எப்போ வந்த? ஏன்டா இப்படி இருக்க? பழைய மாதிரி இரண்டா, வா வெளில போகலாம், எங்கேயாவது போகலாம். இல்லை டயம், என்னால் இங்கேயும் வர முடியாது. நான் குழந்தைய பார்த்துக்கணும். 3 மாதம் குழந்தைய விட்டு நான் எங்கடா வர்றது? உன்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா? நீ வேணா வேற கல்யாணம் பண்ணிக்கடா. அப்படியே ஜேகே சிரிச்சுக்கிட்டு, என்ன வேற கல்யாணமா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? லவ் பண்ண நாங்கள் 2 பேரும். அவளே என்னை விட்டு போயிட்டா. நானும் தேவையில்ல, என் குழந்தையும் தேவையில்லன்ட்டு. இதெல்லாம் ரெண்டாவது ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய வச்சு டெய்லி நான் சித்திரவதை அனுபவிக்கணுமா? நான் அப்படி சொல்லலை. சரி, நீ எங்கேயாவது வேலைக்கு வரலாம்ல. ஒயன்ட்டு உன் ஸ்டூடெண்ட் உன்னை தேடிக்கிட்டே இருக்காடா. என்ன ஒயனா? ஆமாம், 3 மாதமாக என்னை போட்டு பாடாக படுத்திட்டா. சார் எங்கே, சார் நம்பர் கொடுங்க, அவர் எங்கே இருக்காருன்ட்டு. ஆனால் இப்போ தான் அவனை பற்றி கேட்குறதே இல்லை. அப்படியே இவனும் சிரிச்சுக்கிட்டு, திடீர்னு என் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டேன்ல, அதான் கேட்டுப்பா போல இருக்கு. சரி விடு. எப்படி இருக்காங்க எல்லாரும்? நல்லா இருக்காங்கடா. நீ இருந்தால் மாதிரி யாரும் இப்போ இல்லை. யாரும் நல்லாவும் படிக்க மாட்டுறாங்க. ஒயன்தான் ஏதோ படிக்கிறான், மற்றபடி பழைய இதெல்லாம் எதுவுமே இல்லை. சின்ன பசங்கடா, போக போக புரிஞ்சுக்குவாங்க. நான் இங்கே ஒரு ஜாப் பார்த்துருக்கேன், இங்கேயும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு அந்த வேலை செட் ஆகாது. நான் குழந்தைய பார்க்கணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும். நான் இங்கே பார்க்குற வேலைக்கு வர எனக்கு வருமானமே போதும். நான் என் குழந்த சந்தோஷமாக இருப்போம். இதுக்கு மேலே என் லைஃப்பில் யாருமே இல்லைன்ட்டு இவன் இப்படி பேசிட்டு இருக்க. இப்படியே 5 இயர்ஸ் பாஸ் ஆகுதுங்க. நீங்கள் இன்னும் அவனை மறந்த பாடு கிடையாது. நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க, எதுலேயுமே ஈடுபாடு இல்லை. ஜேகே ஞாபகமாக இருக்குது. யாரும் அவங்கக்கிட்ட எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டா, இருந்தாலும் மறக்க முடியலை. ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, எப்படி அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற முடியுமா? அதை நீங்கள் ஒயன் விட்டுருவீங்களா? இப்போ கூட உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு தான் நடந்துட்டு இருக்கு. மா, நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஒரு பையனை பாருங்க. ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியாது. நான் ஒர்க் விஷயமா வேறு இடத்துக்கு போகிறேன். மா ப்ளீஸ்மா என்னை விடுமா, நான் யாரையும் லவ் பண்ணலம்மா. சரி ஒயன், இப்போ எங்கே போகிற நீ? அவ்வளோ தூரம் போய் தான் நீ ஒர்க் பண்ணணுமா என்ன? இங்கேயே சின்ன சின்ன ப்ரீ ஸ்கூல்லாம் இருக்குடி, அங்கே பார்க்கலாம்ல. ஏன் வெளில போகிற? என்னவோ தெரியலம்மா, அங்கே போகணுன்னு தோணுது. ப்ளீஸ்மா, 2-3 வருஷம் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக விடுமா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இப்படியே சொல்லிவிட்டு ஜேகே இருக்கிற வில்லேஜுக்கு தான் நீங்களாம் போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு நர்சரி டீச்சராக இருக்கீங்க. ஜேகேவை மறக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ வீட்டிலேருந்து கூட நீங்கள் வெளில வரீங்க. அந்த இடத்துக்கும் போயிட்டீங்க. ஆப்போசிட் ஃப்ளாட்டு. ஜேகே இந்த சைடு, நீங்கள் அந்த சைடு. விண்டோவை நகர்த்தினாலே உன்னை பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் நகர்த்தவே இல்லை. போய் 2 நாள் ஆகுது. அப்படியே இன்னும் உங்களுக்கு ஜேகே ஞாபகமாக இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்க தானே செய்யும். ஜேகே அவன் குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்களும் தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு காட்டன் புடவை எடுத்து கட்டிக்கிட்டு அங்கே ஹேரை பார்க்குறீங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது. இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இங்கே வர ஓட கோல்டாக இருக்கே. ஆனால் எனக்கு என்ன வைக்கவே பிடிக்காதேன்ட்டு ஹேர் சீரம் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க விண்டோவை. ஜேகே தெரியலை, ஒரு குட்டி பையன் குதிச்சுட்டு இருக்கான் அவன் அப்பா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு. அதை பார்த்து சிரிக்கிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் இந்த ஸ்மைல் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. அயன் சிரிக்கிறதே பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் கத்திட்டு இருக்காத, எங்கள் அப்பா கிட்ட வான்ட்டு ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸை நீங்கள் டீப்பாக கேட்டுகிட்டு இருக்கும்போது ஃபோன் ரிங் ஆகுது. அப்படியே உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஃபோனை எடுத்து பார்த்தா உங்கள் அம்மா அப்படியே பேசிக்கிட்டு வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட இல்லை, லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும்
அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு கிளம்பிடுறீங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு அங்கே கிளாஸ்க்கு போகிறீங்க. அங்கே தான் ஐயான் இருக்கான். எல்லா குட்டீஸும் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுருக்காங்க. ஐயன் மட்டும் ஒரு மாதிரி சேடாக ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கல. அந்த குட்டீஸுங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை இன்ட்ரோ பண்ணுறீங்க. அவங்களும் ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல இப்போ ஐயான் டேன். அவனே ஏஞ்சிட்டு என் பேர் ஐயான். ஆ என்ன ஐயான்? இந்த பையன் காலைல பார்த்த பையன் தானே? கோவமாக இருக்கான், சிரிச்சா அழகாக இருப்பான், ஏதாவது மூட் ஆஃப் ஆகிட்டானான்ட்டு அவன்கிட்ட போறீங்க. மொழிக்கிட்ட ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கான். என்னாச்சு உனக்கு? ஏன் மூட் அப்செட்டாக இருக்க? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஆ என்ன இந்த பையன் இப்படி பேசுகிறான்? அது நான் மிஸ் தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. எந்த மிஸ்க்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கும் அப்படி தானே? ஏன்னா எந்த மிஸ்க்கும் பிடிக்காதான்? ஏன் பிடிக்காதோ அண்ணா? அதுக்காட்டி பக்கத்தில் அப்சான்ட்டு ஒரு குட்டி இருக்கா, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அதுவா இவன் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டானா, அதான் எல்லா டீச்சரும் திட்டுவாங்க. அப்படியே நீங்கள் அப்ஸா பார்த்து சிரிக்கிறீங்க. 2 குடுமி போட்டு ஒரு பிங்க் கலரில் குட்டியாக கவுன் போட்டிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவளை பார்த்து அப்படியா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாரா சார்? அப்படியே நீங்கள் ஐயனை பார்த்துட்டு ஏன் பண்ண மாட்டேன், அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்படியே அவன் இன்னும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க அந்த பார்வையிலே தெரியுது. எங்கேயோ பார்த்த பார்வை மாதிரி உங்களுக்கு இருக்குது. இன்னும் டிஸ்டர்ப் ஆக இவன் பார்க்குறது சிரிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியே தோணுது. அப்படியே நீங்கள் இன்னும் அவன்கிட்ட போகிறீங்க. அவங்கக்கிட்ட தள்ளி தள்ளி போக நீங்கள் இன்னும் அவன்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஏன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேற? எனக்கு அம்மாலாம் இல்லை, அப்பா மட்டும்தான். அவர் வேலைக்கு போயிடுவார், என்னால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. இப்போ என்ன நீ ஏன் நடிக்க தானே போகிற? அப்படியே உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. நான் எதுக்கு ஒன்று நடிக்கணும்? நான்லாம் அடிக்க மாட்டேன். பேசாமல் உட்காரு, மரியாதையே பேசு. என்ன வா போன்னு பேசுகிற? நான் கிளாஸ் டீச்சர் தானே, மரியாதையே மிஸ்ஸுன்னு சொல்ல. அது என்ன வா போன்னு பேசுகிறது? அவங்க டேடி எங்க? இதோ அவங்க டேடி சொல்லி கொடுத்தாங்களான்ட்டு நீங்களும் கொஞ்சம் ரூடாக கத்த அவன் இன்னும் அவங்க மேலே கொலை வெளியில் ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. அப்ஸா அவங்க கையை பிடிச்சி இருக்க. நீங்களும் மற்ற குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க ஆக்டிவிட்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஐயானே பார்த்துருக்கீங்க, ரொம்ப டல்லாக இருக்கான். தனியாக உட்காந்து சாப்பிட்றானா? மனசே கேட்கவே இல்லை. இப்போ அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு அவங்க டிஃபன் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ப்ரெட் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அவனும் அதான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். சாரி. எதுக்கு சாரி? அதுவா ஃபர்ஸ்ட் டேவே என் ஐயன் செல்லத்துக்கிட்ட கோவப்பட்டேன்ல, அதான். இதுக்கு மேலே கோவப்பட மாட்டேன். அவனுக்கு என்ன பிரச்சனை? ஹோம்ஒர்க் தானே, சீக்கிரமாக வந்துடு, நானே உனக்கு சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் திட்ட மாட்டிங்களா, அடிக்க மாட்டிங்களா? நான் அடிக்கலாம் மாட்டேன், திட்டலாம் மாட்டேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா? அப்படியே அவனு சிரிக்கிறான். அந்த ஸ்மைலை இன்னும் உங்களை ஒரு மாதிரி பண்ணுது. இந்த ஸ்மைலை இங்கே பார்த்தா மாதிரியே இருக்கு. ஐயன் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, நீ மறக்கணும் தான் இங்கே வந்திருக்க. 2 பேரும் பார்த்தா அந்த பிரெட்டு தான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுருக்க. கொஞ்ச நேரத்தில் அந்த குட்டீஸ் எல்லாம் தூங்கிடுறாங்க. ஐயானும் தூங்குறான். ஐயன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் ஹேரை ஒரு மாதிரி ரஃபில் பண்ணிட்டு அவங்க கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே நீங்களும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கிட்டே அப்படியே ஓடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க. இந்த சைடு ஐயான் ஜேகே கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். டேடி. என்ன ஐயான்? அதுவா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு, அதே என் கிளாஸ்க்கு புது மிஸ் வந்தாங்க. அவங்க பேர் ஒயன். என்ன சொன்ன? ஒயனா? ஆமாம் ஒயன். நல்லா அழகாக இருந்தாங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? இதுக்கு மேலே ஹோம்ஒர்க் நான் சீக்கிரமாக போனால் அவங்களே சொல்லி தரேன்ட்டாங்க. என்னை திட்ட மாட்டாங்களாம். என் கூட தான் இன்றைக்கி சாப்பிட்டாங்க. அவங்க கிட்ட தான் நான் தூங்கினேன். அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஜேகே அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு, அப்போ நீ சண்டை பண்ணாமல் ஸ்கூல் போயிடுவேன். ஆமாம் நான் சீக்கிரமாக போகணும், போய் தூங்கலாமான்ட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்கள பற்றியே பேசுகிறான். ஒயன்ட்டு சொன்னதும் ஜேகேக்கும் அவங்க ஞாபகம் வருது. எத்தனையோ ஒயன் இருப்பாங்கல்ல. ஸோ அவன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே அவனை கண்ணை மூட. இந்த சைடு உங்களுக்கு ஐயன் ஞாபகமாகவும் இருக்குது. ஐயனுக்கு அம்மா இல்லையா, அப்பா மட்டும்தான் வளர்க்குறாரு போல இருக்குது. அதான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். இது தெரிஞ்சு மற்றவங்களாம் எப்படி திட்டுறாங்க. அந்த ஸ்மைல் ரொம்ப பழக்கப்பட்டது மாதிரி இருக்குது. அதுவும் இவன் என்னை பார்த்து சிரிக்கும் போது மட்டும் எனக்கு ஏன் ஜேகே சார் ஞாபகம் வருது. நான் அப்படியே நினச்சிட்டு இருக்கேன், அதான் அந்த மாதிரி வருது. அப்படியே நீங்கள் டைரி எழுதிட்டு நீங்களும் போய் படுக்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கீங்க. ஒரு விண்டோவை திறந்து பார்த்துடலாம், ஆனால் முடியலை. ஜேகே ரூமில் லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்களும் ஸ்கூல் போயிட்டீங்க.
ஜேகே சீக்கிரமாக வந்து விட இப்போ அவன் அயன் கிட்ட பேசுகிற சவுண்ட் கேட்டு இந்த வாய்ஸ் ஜேகே சார் வாய்ஸ் தானே, எனக்கு நல்லா தெரியும், இது அவர் வாய்ஸ் தான். இங்கே எப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? நீங்கள் மற்ற ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே அவன் வாய்ஸ் சவுண்ட் வந்த பக்கம் நீங்கள் ஓடி வர அவனே திரும்பி போகிறான். அயன் மட்டும் அங்கே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐயன் நீயா வந்த? அப்படி யாரு? அதுவா எங்கள் டேடி ஹர்க் போடுறாரு. அப்படியே நீங்கள் அவன் திரும்புவானான்னு பார்க்க அப்படியே அவன் ஹெல்மெட் மாட்டிட்டு கிளம்பிட்டான். இவர் ஜேகே சார் மாதிரியே இருக்காரு. இல்லை இல்லை, நான் தான் தப்பாக நினைக்கிறேன், அவராக இருக்காது. ஆனால் அந்த வாய்ஸ் அவர் வாய்ஸ் தானே. இப்படியே நினச்சிக்கிட்டே நீங்கள் அயனை பார்க்க அவங்கள பார்த்து சிரிக்கிறானா, அவ்வளோதான் உங்களுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் அவனை தூக்கிக்கிட்டு கிளாஸ் உள்ள போயிட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி தரீங்க. அவங்க மடியிலேயே உட்காரச்சிக்கிறீங்க. அப்படியே அவங்கள ஒரு மாதிரி வாமாக ஹக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியிலலாம் என்னை ஒயின்னு சொல்லக்கூடாது, மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். நீயும் நானும் தனியாக பேசும்போது மட்டும்தான் ஒயின்னு சொல்லணும். ஏன் ஒயன்? இப்போ தானே சொன்னேன் இது கிளாஸ் டைம், நீ என்ன மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். சரி மிஸ். நீ அப்படி கூப்பிட்டேன்னா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என் மேலே யாருக்கும் பயம் இருக்காது. நான் உனக்கு மட்டும் தானே ஃப்ரெண்டு, தனியாக இருக்கும்போது மட்டும் வயன் கூப்பிடுன்ட்டு நீங்கள் சொல்ல அவனை சிரிச்சிட்டு உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனை விட்டு போகணுன்னே நினைக்கல. நீங்களும் அவன் ஹேரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ஃபோர் ஹேரை கிஸ் பண்ணுறது அவனுக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணது இல்லையா? அப்படியே கொஞ்ச நேரம் உங்களே பார்க்குறான். என்னாச்சு? அதுவா மிஸ், டேடி மட்டும்தான் இப்படி பண்ணுவார். டேடிக்கு அப்புறம் நீ இப்படி பண்ணுற. ஏன் ஐயான், உனக்கு பாட்டி தாத்தா யாருமே இல்லையா? இல்லை, அப்பாவுக்கும் யாரும் இல்லையா. அம்மாவும் எங்களை விட்டு போயிட்டாங்க. நான் டேடி மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டம் டேடிக்கு என்னை கலப்புறதுக்கு. அதான் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. இப்போ நீ இருக்கல்ல, நீ என்னை திட்ட மாட்ட தானே? அப்படியே நீங்கள் உன்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன், நான் சொல்லி தரேன்ட்டு அகெயின் அவன் ஃபோர்ஹேரில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு அழுகியாக தாங்கலை. இவங்கிட்ட கேட்கலாமான்னு தோணுது உங்கள் அப்பா பேர் என்னான்ட்டு. வேணாம் நம்ம எதுவும் கேட்க தேவையில்ல. ஈவினிங் இவனை ஏற்றி விட மாதிரி யார் அவருன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜேகே சார் தான். எனக்கு தெரியுது இவன் சிரிப்பு எல்லாம் அவரோடது தான். ஒரு வேளை அவராக இருந்தா என்ன பண்ணுறது? நான் ஃபஸ்ட்டு அவரான்னு பாரு, அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு இப்படியே உங்கள் மனசுக்குள்ளே சண்டை போட்டு இருக்க ஈவினிங் எப்போ ஆகும்னு தோணுது. அதே மாதிரி ஆயிடுது. நீங்கள் போவே இல்லை, அயன் கையை பிடிச்சிட்டே இருக்கீங்க. அயன் இப்போ என் டேடி வந்துடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அயன், நானே ஏற்றி விட்டு போகிறேன். அது இல்லை, டேடி கொஞ்சம் லேட்டாக தான் வருவார், நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். நீ போ, எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நான் அவனை ஏற்றி விட்டே போகிறேன், இங்கே வந்து உட்காருன்ட்டு அவனை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு என்னென்னமோ கதை பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு பைக் வருது, அதை பார்த்த கையட எங்கள் டேடி வந்துட்டாங்க, நான் போகிறேன்ட்டு இவனை போக ஹெல்மெட் மாட்டிட்டு இருக்கா. நீங்கள் அவனையே பார்க்க ஜிகே உங்களை பார்த்துட்டான். இது ஒயின் தானே, இவ்வளோ தான் சொன்னான் ஆயான்ட்டு. அப்படியே உங்கள் கிட்ட வர அவன் நடந்து வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அது ஜேகே தான்ட்டு. கண்ணில் அவ்வளோ டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேச முடியாமல் நிற்கிறீங்க. ஜேகே ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவன் ஹேரை ரெஃபில் பண்ணுறான் பாருங்க. அவ்வளோதான், அகெயின் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ஸ்கிப் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மாதிரி. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க மனசில் ஏகப்பட்ட கேள்வி போகுது. இப்போ என்ன பேசுறது, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு. அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஒயன் நீ தானா அப்படி நிற்கிறீங்க. ஒயன் ஒன்னதான் அப்படியே வேவ் பண்ணுறான் அவன் ஹேண்ட்ஸை வச்சு. என்ன சார்? ஐயன் உங்கள் சன்னா? ஆமாம் ஐயன் ஏன் சன்னா. நீங்கள் எப்படி? அது சார் நான் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி வைன்ட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். கண்லேருந்து தண்ணி வந்துடும் போல இருக்குது, அழுதுடக்கூடாதுன்ட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கடியே ஐயன் உங்களை தூக்க சொல்கிறா, நீங்களும் தூக்கிக்கிறீங்க. ஐயன் இது என்ன பழக்கம்? டேடி நானும் ஐயனை ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சரி ஐயன் கீழே இறங்க. இல்லை சார் பரவாயில்ல. அப்படியே நீங்கள் என்ன பேசுகிறதுன்னு தெரியுமா அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஒர்க் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு பேசாமல் போகவும் முடியல. நீங்களும் அப்படியே நிற்கிறீங்களா என்ன தூக்கி வச்சுட்டு. என் காஃபி குடிக்கிறியா? குடிக்கிறேன் சார்ன்ட்டு அப்படியே கால் பண்ணி தான் அவன் பின்னாடியே போகிறீங்க. ஆப்போசிட்டே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே உட்காந்துருக்கீங்க. ஐயானுக்கு இவன் கேக்கெல்லாம் ஃபீட் பண்ணியோட நீங்கள் வாயை தொடச்சிட்டு அப்படியே ஜேகே பார்த்துருக்கீங்க. ஏன் சார் அன்றைக்கி திடீர்னுட்டு போயிட்டீங்க? நான் உங்களை ரொம்ப தேடினேன் சார், தையங் சார்கிட்ட கூட கேட்டேன். சொன்னார் வையன்
என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சார், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயன் அம்மா அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்க எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் பெயினாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. காஃபி குடி வையன். சரி சார்ன்ட்டு அப்படியே காஃபி குடிக்க அவ்வனையும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஐயானையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சார், நீங்கள் தனியாக இருக்கீங்க? ஆமாம் ஏன், நானும் ஐயானும் தனியாக தான் இருக்கோம். சரின்ட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியலையே. சரி சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்களாம் போக அழுகிறீங்க. இப்போ தான் அவ்வளோ நேரம் அங்கே டிஎஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க. செம்மையாக அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டு அழுகிறீங்க. ஆட்டோக்காருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கேன்ட்டு. அவரும் பேசவே இல்லை. நான் நினச்சேன் சார் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு. ஆனால் இந்த நிலைமையில் நான் உங்களை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பேச முடியல சார். உங்களை ஒரு டைமாவது பார்த்துடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு உங்கள் கூடயே இருக்கணும்னு தோணுது. நான் நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தெரியுது. இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த டைமில் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயன் கூடயும் அவங்க கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போக கரெக்டாக ஆப்போசிட்டில் 2 பேரும் வராங்க. அகெயின் ஷாக் 2 பேருக்கும். என்ன ஐயன் இங்கே வந்திருக்க? சார், இங்கே தான் நான் இருக்கேன்ட்டு கையை காய்ச்சிங்க. இங்கேயா இருக்க? ஆமாம் சார். நீங்கள் இங்கே இருக்க நான் அவனும் காட்ட அவ்வளோ ஹாப்பிங்க உங்களுக்கு. ஒருத்தவனை சொல்லாமல் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு காண போயிட்டான். அவனை தேடிக்கிட்டே அவன் தான் எல்லான்ட்டு வாழவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அகெயின் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். அதுவும் ஆப்போசிட் வீடு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தப்பாக ரைட்டான்னு தெரியலை, இருந்தாலும் நீங்கள் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே ஐயனும் உங்கள் கிட்ட வந்து அவங்கள தூக்க சொல்லலான்னு தூக்கிக்கிறீங்க. ஐயன், நீ இங்கே தான் இருக்கியா? எனக்கு தெரியவே இல்லை. இல்லாட்டி நான் காலைல உன் கூடயே வந்திருப்பேன், உன் கூடயே தூங்கியிருப்பேன்ட்டு. இவன் குழந்தைத்தனமாக பேச ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. ஐயான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கே வா. இல்லை சார், பரவாயில்ல, இதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்குது? இதான் சார் என் வீடு, வாங்கன்ட்டு கூப்பிட அவன் வரமாட்டேங்கிறான். சார் வாங்க சார். இல்லை ஏன், எனக்கு வேலை இருக்குது, நீ வேணா ஐயனை வச்சுக்கோ, நான் நைட்டாக வந்து கூப்பிட்டுக்கிறேன்ட்டு அவன் அகைன் அவன் ஒர்க் பார்க்க போயிட்டான். ஐயனை தூக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு டைட்டான ஹக். என்ன ஐயன் பண்ணுற? அதுவா ஐயன், நீ எந்த தானே, அதான் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ என்கிட்டே கிடச்சிட்டு இல்லைன்ட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இதில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது, போயிட்டு வந்துடலாம்டா. யார்கிட்ட ஒரு டைம் நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல ஜேகே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ஸோ யதார்த்தமாக ஒரு நாள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருப்பீங்க. ஐயன் வயிற்றில் இருக்கும் போதே அப்படியே கை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜேகே ஒய்ஃபுன்ட்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. சும்மா அவங்க வயிற்றில் கை வச்சு அப்பயே நீங்கள் ஐயனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையே கிஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிற? நான் வந்தா அப்படின்னா நீ என்னோடய ஃப்ரெண்ட் தானே. இதுக்கு மேலே நான் தான் உனக்கு எல்லாம். ஐயன், எனக்கு ரொம்ப பசிக்குது, டேடி வர போயிட்டாரு, ரொம்ப பசிக்குது. அப்படியே நீங்கள் அவனை குளிக்க வச்சு டவல் மட்டும் கட்டி விட்டுட்டு சாப்பாடு செஞ்சு தரீங்க. அவனும் ஃபுல்லாக சாப்பிட்றான். அதுக்கடி அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டு அவனுக்கும் போட்டு விட்டுறீங்க. சரிவா, ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஐயன், போர் பண்ணாத, அங்கேயே தானே பண்ண. நம்ம மூவி பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ப்ளே பண்ணலாமா? டேடியும் கூட விளையாடவே வர மாட்டார், வேலை இருக்குன்னு போயிடுவார். நம்ம விளையாடலாமா? ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஐயனை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்க. நைட் ஆகிடுது. ஜேகே எப்படி வருதுன்னு தெரியாமல் உங்கள் வீட்டு டோரை நாக் பண்ண நீங்கள் அப்படியே கதவை திறக்க பேசிக்க தான் முடியலை. சார் உள்ள வாங்க சார். ஐயன் நீங்கள் சார், அவன் தூங்கிட்டான். ஏன்னா அதுக்காட்டி தூங்கிட்டானா? ஆமாம் சார், தூங்கிட்டான்ட்டு காட்ட பெட்டில் படுத்துட்டு இருக்கான். சார் உள்ளே வாங்கன்ட்டு நீங்கள் கம்பல் பண்ண அவனும் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். காஃபி போட்டு கொடுக்குறீங்க, உங்களை பற்றி கேட்குறா, நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ 25 ஆகுது. ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க? அது சார் பிடிக்கலையா? யாரையாவது லவ் பண்ணுறியா? அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. என்னாச்சு? அது ஒரு தடவை லவ் பண்ணேன், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் அவரு தான் எனக்கு கிடைக்கல. எனக்கு வேறு யாரையும் யோசித்து பார்க்க முடியல சார். வீட்டில் இருந்து அம்மா ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதான் இவ்வளோ தூரன்ட்டு
சிம்பிளாக சொல்லி முடிக்க அவனும் அப்படியே சிரிக்கிறான். நீ லவ் பண்ணியா? யாரோ ஏன்? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சார், ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட என் லவ்வை சொன்னதே கிடையாது. அவளை ரொம்ப லவ் பண்ணேன். சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. முட்டாளாம் ஏன் நீ? சொல்லியிருக்கலாம்ல. சரி, அதுக்காக ஏன் உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கலாம்லோ ஏன்? தனியாக எப்படி இருக்க முடியும்? ஏன் சார், நீங்கள் இருக்கீங்கள்ல, நான் வேற ஏன்? எனக்கு குழந்த இருக்குது. இப்படியே இருக்க முடியாது. வேறு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா அந்த பையன்கிட்ட போய் உன் லவ்வை சொல்லு. அப்படியே நீங்கள் காஃபி கப்பை கீழே வச்சுட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. சார், நான் சொன்னால் அவரை ஏற்றுக்குவாரா? உன் லவ்வை சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரி, டைம் ஆச்சு, நீயும் தூங்குன்ட்டு அயனை தூக்கிட்டு இவன் போக ஒரு ஹோப் வந்துடுச்சு. ஜேகேவோ சொல்லிட்டான்ல, அவனுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா அவனும் சொல்லியிருப்பான் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்ட்டு. ஸோ அதனாலேயே ஹாப்பியாக இன்றைக்கி தூங்க. இப்படியே டேஸ் போகுது. ஜேகே கிட்டே நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆக அவனும் அவங்கக்கிட்ட நார்மலாக பேசிட்டு இருக்கான். நீங்கள் அவன் வீட்டுக்கு போவான், அவனுக்காக சமைச்சு கொடுக்க, அவனும் அப்பப்போ இங்கே வர. அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் அஃபேரில் இருக்கீங்கன்னு நினப்பு போல இருக்குது. அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஜேகே அதனால் தள்ளி போக நீங்கள் அவனை விடுறதே இல்லை, அயனை பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேயே போய் இருக்கிறீங்க. சம்டைம் அங்கேயே தூங்கிடுறீங்க. இப்படியே போகுது. இன்றைக்கி நைட் டைம் ஆகுது. ஒரு மாதிரி ஜேகேக்கு ஃபீவர் ஆகிற மாதிரி ஆகுது. அவன் செமையாக வாமிட் பண்ணிருக்க. உங்களுக்கு மனசே கேட்கல. என்னாச்சு அவளுக்கு? காலையில் ரொம்ப முடியாமல் இருக்காரு. அயன் தூங்கிட்டான், எந்திரிக்க மாட்டான். ஆனால் இவருக்கு ரொம்ப முடியாட்டி போகலாமா? எல்லாம் வேணாம். ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னையும் அப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பேசும்போது கூட என்னையும் அப்படி சேர்த்து வச்சு தானே பேசுகிறாங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் சாருக்கு அப்படி இல்லைல்ல. அவர் மரியாதை என்ன ஆகுறது? போக வேணான்ட்டு அப்படியே நீங்கள் படுத்தாலும் மனசே கேட்கவே இல்லை. அவர் ரூமில் லைட் எரியுதா, நீங்களும் போறீங்க. செம்மையாக வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் போயிட்டு அவனை பார்த்தா செம்மையாக ஜுரம் அடிக்குது. ஏன் இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்கீங்கன்ட்டு அவன் தலையை பிடிச்சிக்கிறீங்க. செம்மையாக வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிக்கிறான். அவனால் ஏஞ்சி நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது. அப்போ கூட உங்களை போதான் சொல்கிறான். சார், நீங்கள் முடியாமல் இருக்கீங்க, எப்படி என்னால் உங்களை விட்டு போக முடியும்? அவன் வாயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவன் சட்டையெல்லாம் கழட்டி தொடச்சி விட்டு இருக்கீங்க. உங்கள் நெஞ்சோட அணைச்சிக்கிறீங்க. அவனுக்கு வேறு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் ஃபுல்லாக அவனை க்ளீன் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு, சரி இந்த டேப்லெட் போடுறீங்களா? ஆல்ரெடி போட்டிங்க தான், வாமிட் எடுத்துட்டீங்க. ப்ளீஸ் சார், இதை போடுங்க. கேட்காட்டி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலான்ட்டு அகின் கொடுக்க அவனும் போட்டுட்டு படுத்துக்கிறான். குளிர் தாங்கலை அவனுக்கு. என்ன இப்படி குளிருது? என்ன பண்ணுறது? நான் பெட்ஷீட்டை நிறைய போத்தி விட்டு பார்க்குறீங்க. அவன் வேற உங்கள் கையை பிடிச்சிருக்கானா? நடுக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி இன்னும் அவனுக்கு குளிர் போகவே இல்லை. எண்ணெய் தூக்கி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெட்டில் போட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் படுத்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே இருக்க அவங்க லிப்ஸோட அவன் லிப்ஸோ அட்டாச் ஆகுது. அவனோட ப்ரீத் அவ்வளோ சூடாக இருக்குது. நீங்கள் தான் அவனை கிஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். நீங்கள் கிஸ் பண்ணதும் அவனும் நல்லா டீப்பாக பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியலை. அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுதாங்க வருது. அழுகுறீங்க. அவனை அப்படியே காம் பண்ண அவன் நல்லா தூங்கிட்டான். டைட்டாக பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தான் உடம்பு வலியே வந்துடுச்சு. இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். ஸோ அப்படியே நீங்களும் தூங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஃபீவர் குறையும் இல்லை, இருந்தாலும் குளிர் இல்லை. ஜேகே இப்போ உங்களை பார்க்க அப்படியே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கே தான் அவனுக்கு பயமாகுது, உங்களை ஏதாவது பண்ணிட்டோமான்ட்டு. டக்குன்னு அவனை ஏஞ்சி உட்கார நீங்கள் நார்மலாக தான் தூங்கிட்டு இருக்கீங்க. தெரியும்ல நைட்டை என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. நைட்டே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டேன்? கிஸ் பண்ண தானே இவ்வளோ. என் ஸ்டூடெண்ட் இவ, அதனால அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நான் ஏன் இப்படி பண்ணேன்? நைட்டெல்லாம் எதுவும் பண்ணல, இருந்தாலும் இதே பெரிய தப்பு தானேன்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இஞ்சி வெளில போயிட்டான். நீங்கள் என்கிட்ட நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிச்ச நீங்கள் ஜேகே ஃபேஸ் பண்ண முடியலையா? அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அவருக்கு ஃபீவர் கரெக்ட் ஆகிடுச்சா? நான் நைட்டாக அந்த மாதிரி பண்ணதுனால என் மேலே கோவமாக இருக்காரா? இருப்பாரு தான், எனக்கு புரியுது. அவர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். மற்றபடி தப்பான என்னெல்லாம் எனக்கும் இல்லைன்ட்டு இப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. இந்த விஷயத்தை இவன் தயங்கிட்டு சொல்ல அவன் சிரிக்கிறான். டே, இவ்வளோ நடந்திருக்கு, இன்னும் ஒன்று லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பைத்தியம் மாதிரி பேசாதவி. அவள் ஆல்ரெடி வேறு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. நேற்று நைட்டு கூட இந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ பேசு,
குழந்தைக்காவது பேசு. தனியாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது. அவளும் கல்யாணம் வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்கிற. பேசண்டா. ஏன் ஏஜ் என்ன? அந்த பொண்ணு ஏஜ் என்ன? அதெல்லாம் கரெக்டான ஏஜ் தான். ஐயன் அவ கூட எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா. அப்படி ஏன்டா? அவள் நல்லா தானே பார்த்துக்கிறா. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. அம்மா விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. என்னையும் சேர்த்து தான். அப்படி என்ன ஜேகே? ஏன் ஜேகே யோசிச்சுட்டு இருக்க? இருந்தாலும் என்னால் முடியாது. அவள் என்னோட ஸ்டூடெண்ட். இப்படிலாம் நான் அவளை நினச்சதே இல்லைன்ட்டு இவனும் ஃபோனை கட் பண்ண அவங்கள பற்றி திங்க் பண்ணுறான். நீங்கள் இவ்வளோ நாள் அவங்ககிட்ட பழகுனது எப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் யாரையோ லவ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் ஜேகே வீட்டுக்கு வரீங்க, சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே தான் கரெக்ஷன் பண்ண வர அந்த டைரியும் இதோட வந்துடுச்சு. ஜேகேவும் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் டைரியை பார்த்துடுறான். என்ன டைரி இது? அது இதில் போய் டைரின்ட்டு அவன் கையில் எடுத்துகிட்டு உங்களை பார்க்க நீங்கள் ஒர்க் பண்ணதுனால அப்படியே தூங்கியிருப்பீங்க. உங்கள் மடியில் ஐயான்னு தூங்கிட்டு இருப்பான். சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டைரி எடுத்து பால்கனியில் போய் படிக்கிறான். கண்ணில் தண்ணியாக வருதுங்க. அவனை எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அதுலேருந்தே எழுதி வச்சுருப்பீங்க. அவனை நீங்கள் பார்க்காம போன டேஸ்லலாம் டைரியில் எழுதும் போது உங்கள் டிஎஸ் ட்ராப் ஆகிருக்கோம்ல, அது கூட அப்படியே இருக்குது. அதை படிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குற நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. என்னையாடி இவ்வளோ லவ் பண்ண, அதுவும் இப்படி லவ் பண்ணியிருக்கன்ட்டு அந்த டைரியை கையில் வச்சுட்டு அவனுக்கு டிஎஸ் தாங்க வருது. இப்போ கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? இல்லை எனக்கு தான் தெரியலையா? ஜேகே அப்படியே டைரி உங்ககிட்ட வச்சுட்டு அவனை யோசிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை வேணான்னு விட்டு போயிட்டா. ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்னை இவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்க. அவன் டைம் கூட சொல்லணும்னு தோணலைல்ல? அவன் லவ்வுக்கெலாம் நான் டிசர்வே கிடையாதுடி. இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான லவ்வையும் நான் பார்த்தது கிடையாது. எனக்காக நீ எதுவுமே வேணான்ட்டு அதுவும் இந்த இடத்துல தனியாக வந்து வாழ்கிறன்ட்டு இவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்களே பார்த்துருக்க. அவங்களுக்கு தூக்கம் கலையுது. ஏன்னா ஐயான்னு எஞ்சிருப்பான். ஐயா நீ எந்திரி, எனக்கு பசிக்குது. அப்படியே நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே அங்கே உட்காந்துட்டு இருக்கான். டக்கு நீங்கள் ஐயானை தூக்கிக்கிட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. சரி இப்போ உங்களுக்கு உடம்பு ஓகேவா? அப்படியே தொட்டு பார்க்க அவனுக்கு ஃபீவர் எதுவுமே இல்லை. சரி இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவனும் அவங்க பின்னாடியே வரான். கேட்கலான்னு தோணுது, அவன் கேட்க முடியலை. எப்படி கேட்குறதுன்னு அவனுக்கு தெரியலை. கொஞ்சம் தயக்கம். ஐயன் என்ன சார்? நீ அந்த பையன்கிட்ட சொல்லிட்டியா? என்னது சார்? நீ யாரையும் லவ் பண்ணுன்னு சொன்னால அந்த பையன்கிட்ட உன் லவ்வை சொல்லிட்டியா? இல்லை சார், என்னால் சொல்ல முடியாது. அவர் லைஃப் வேறு சார், என் லைஃப் வேறு. சொன்னாலும் சரி வராது. ஏன் என் இப்படி நினைக்கிற? சொல்லி பார்க்கலாம்ல? இல்லை சார், உங்களுக்கு புரியாது. அப்படியே உங்கள் டைரி எடுத்து கொடுக்க நீங்கள் ஷாக்காக அப்படியே நிற்கிறீங்க. ஐயன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். என்ன இது சார்? அதுன்ட்டு அழுக வருது. அவன் திட்டிடுவானான்னு பயமாகுது. அப்படியே நீங்கள் காஃபி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடிட்டீங்க. இவனும் ஐயானுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு, ஐயான் இங்கேயும் போயிடாத, இங்கேயே உட்கார், டாடி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். டாடி எங்கே போகிறீங்க? ஐயன் ஏன் அழுதுகிட்டு போகிறான்? இருடா வரேன்ட்டு அப்படியே அவனை உட்கார வச்சுட்டு இவனும் உங்ககிட்ட வரான். நீங்கள் டோரை திறக்கவே இல்லை. ஐயன் கதவை தொடண்ண. சார் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, கதவை தொடடி. அப்படியே நீங்களும் கதவை தொடக்க ஒரு ஓரமாக போய் நிற்கிறீங்க. இவனும் வந்தவன் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சொல்ல எவ்வளோ நாளாக லவ் பண்ணுற? அது ரொம்ப வருஷமா சார். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து. நீங்கள் ப்ரொஃபஸர்ன்னு எனக்கு தெரியாது சார். அப்போயே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்ட்டு. அதான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இப்போ கூட அதுக்காக உங்கள் கூட பழகலை சார். அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறீங்க? பேசாமல் ரெடி. டைரி ஃபுல்லாக படிச்சுட்டேன். எப்படிடி இப்படி ஒருத்தரை லவ் பண்ண முடியும்? சொல்லவும் இல்லை. நானும் தாண்டி லவ் பண்ணேன். அந்த லவ்வுக்கு வேல்யூவே இல்லை. ஆனால் உன் லவ்வுக்கெலாம் நான் டிசர்வே இல்லைடி. இப்படி லவ் பண்ணியிருக்க, அது எனக்காக எதுவுமே வேணான்ட்டு இங்கே வந்து அது யாரும் இல்லாத மாதிரி இருக்க. ஐயனை நீ எப்படி பார்த்துக்கிறேன்னு தெரியுதா? அவன் குழந்த மாதிரி பார்த்துக்கிற. ஆனால் இது வரைக்கும் நீ என்கிட்ட தப்பா எதுவுமே நடந்துக்கிட்டதில்ல. வேணாண்டி, என் லைஃபோட நீ இருந்தனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு இப்படிலாம் ஹக் பண்ணிவிட்டு சொல்கிறாராம். சாதா சொன்னாவே நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது அவங்கள ஹக் பண்ணிவிட்டு சொல்லும் போது கேட்கவா போகிறீங்க? அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, லவ் யூ சார், உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் தான் எல்லாம் இருக்க. என் ஃபஸ்ட் லவ்வும் நீங்கள் தான்.
என்னோட லாஸ்ட் லவ்வும் நீங்கள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு யாரையும் என்னால் லவ் பண்ண முடியல சார். நீங்கள் இருக்கிற இடத்த வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க தோண மாட்டேங்குது. என்னை ஏற்றுக்கோங்க சார் ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார்ன்ட்டு ரொம்ப கெஞ்ச, அளவுக்கு என்னால் லவ் பண்ண முடியாதுடி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ என்ன சார், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமாண்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படியே நீங்களும் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க, அவனும் உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் இப்படியே போக, அப்படியே என்ன நீங்கள் ஐயான் வீட்லேயே தான் இருக்கீங்க. அவனை பார்த்துக்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டிங்களே. அதனால் உங்கள் அப்பா அம்மா கூட எதுவுமே சொல்லலை, ஏன்னா எல்லா கதையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ். யாராக தயங்கிட்டும் வந்திருப்பாங்க. அந்த சைடு அவங்க கூட இப்போ கமிட்டட் ஆகிடுவாங்க போல இருக்குது. பார்த்து பேசிட்டு இருக்காங்க. யாரும் வந்து ஐயானை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பால் சொம்பு கொடுக்க, எப்படியோ சாதிச்சிட்டடி அவரை தான் லவ் பண்ணுறேன்ட்டு லாஸ்ட்டில் அவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயன் ஓ சாமர்த்தியெல்லாம் எனக்கு பத்தாதுன்ட்டு அப்படியே ஐயனை தூக்கிட்டு போவ, நீங்கள் ஜேகேன்ட்டு அன்றைக்கி நைட்டு அவன் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு கற்பனை இருந்துச்சோ அந்த மாதிரிலாம் வாழ்றீங்க. அவங்கள லவ் பண்ணாட்டியும் உங்களை அவனோட ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட இடத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் ஐயன் ஜேகேன்ட்டு உங்கள் லைஃப்பை அழகாக லீட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு குட்டி பேபி கூட வரப்போகிறாங்க போல இருக்குது. 3 மந்த் வேறு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் நடுவில் படுத்துட்ருக்கீங்க. ஒரு சைடு ஜேகே, இன்னொரு சைடு ஐயன். 2 பேரும் உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஜேகே தள்ளி படுங்களேன், என்னால் மூச்சே விட முடியல. ஒரு சைடு நீங்கள் இங்கே பாருங்கள் என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு. தள்ளி படுங்கன்னு அவனை தள்ளி விட நீங்கள் ஐயனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எதை தள்ளி படுகிறதா? கொள்ளுடுதுடி, கிட்ட வாடின்ட்டு அப்படியே உங்களை இழுத்து ஒரு போர்வைக்குள்ளே 3 பேருமே ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. இந்த அளவுக்கு ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்கள உண்மையாக லவ் பண்ணால் அவங்கள மறுக்கிறதுக்கு தோணாதில்ல. அவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வேணும்ன்ட்டு மனசு துடிக்கும் போல இருக்குது. மைண்டு எவ்வளோ தான் சொன்னாலும் அதை மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஸோ லாஸ்ட்டில் எப்படியும் உங்கள் லவ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் விளையாட்டுத்தனமாக அவனை பார்த்து சைட் அடித்தாலும் உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க. அவனோட கஷ்டத்தை கூட நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஐயானை உங்கள் குழந்தையவே நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்கன்ட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க. ஜேகேக்கு தான் நீங்கள் கிடச்சிது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த மாதிரி லைஃப்பை தான் ஆகணும் அவன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்த்தான். ஆனால் அது கிடைக்கல. ஆனால் இப்போ அவனை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கிடைச்சது லக்கு தானே. ஸோ அப்படியே நீங்கள் குட்டி குட்டி சண்டை வந்தாலும் உடனே தீர்த்துக்கிட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப ரொம்ப அழகாகவே லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் நான் என் பண்ணுறேன்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பை.